நேரம் குறுகியதாக இருப்பதால் நான் கூட நேரம் சொல்ல தேவையில்லை. எல்லா காமெடியிலும் அவருக்கு சொன்ன நேரத்தை விட கூட நேரத்துக்கு தான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன். அவருக்கு கொடுத்த 15 நிமிஷத்துல அவர் 25 நிமிஷம் சொன்னபடியே நான் ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். அந்த சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி காண்டீவன் அவர்கள் இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் எங்கேயும் நான் அவர் பங்கு பெற்ற பல கூட்டங்கள்ல நான் கண்ட விஷயம் இல்லை. அவர் குழுக்களை தெளிவாக தந்திருக்கிறேன். நான் அதை பற்றி ஒன்றும் கதைக்க இல்லை. சொல்ற விஷயம் என்னன்னு சொல்றேன்னா, எதையும் நாங்கள் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிவிட வேண்டாம். அது அந்த விடயத்தை நாங்கள் ஏன் கொண்டு நடத்த வேண்டும் என்றதுல நானும் ஒரு சில எங்களை ஜங் பிளாட் ஒதுக்கிறது. ஜங் பிளாட் நான் சொல்றது ஒரு இப்ப 40 இருக்கிறவர்கள் அந்த எந்த ஒதுக்கி இல்லை. அதாவது நாங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்றதை நாங்கள் பார்க்கணும். இப்ப தமிழ் மக்கள் எங்க போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், எங்கள்கிட்ட இந்த முள்ளிவாய்க்கால போர் முடிஞ்சா பிறகு எங்களுக்கு நல்ல ஒரு தலைவன் இல்லை என்று சொல்ல நான் இதை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கீங்க. ஒரு திருக்குறள் உண்டு. இன்றைக்கு இந்த முக புத்தகத்துல நான் இந்த என்ன கதைக்க போறேன்னு சொல்லி கொண்டிருக்கீங்க. அந்த திருக்குறள் வந்து அந்த திருக்குறள் உங்களோட பயிலாம் அமைக்கிறேன். ஆ பயன் குன்றும் அரு தொழிலோர் நூல் வளர்ப்பர் காவலன் காவான் எனி. இந்த திருக்குறளை பார்த்தோன்னே எனக்கு விளங்கிட்டது. நாங்கள் 2009 எல்லாம் முடிஞ்சோட எங்களுக்கு ஒரு தலைவன் இல்லை என்று சொல்லி சொன்னா, எப்படி ஒரு மெய்ப்பெண் இல்லாத மந்தைகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்படுதோ அதை போல நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு நடுரோட்டில் இருக்கிற வண்டியிலே எல்லாரும் சொல்லிடுங்க. அப்ப இப்படியே நாங்கள் யோசிச்சு கொண்டு எங்களுக்கு இன்னொரு தலைவர் இருக்கவும் மாட்டான், முன்னுக்கும் இல்லை பின்னுக்கும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இருக்க போறோமா, அல்லது அடுத்த ரீதியில் நாங்கள் கொண்டு போய் இப்படி எங்களுடைய மக்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள போறோம் என்று சொல்றதுல நாங்கள் அதியுச்சத்தை கேட்டாலும் தரமாட்டான், குறைஞ்சதை கேட்டாலும் தரமாட்டான். அப்ப அதை கேட்காமே விடுவோம்னு சொல்ல வேண்டிய நிலைமையில எல்லாருமே வந்துருவோம்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்து இப்ப எல்லாரும் விதைக்கப்படுறது. நிப்பாட்டணும், தயவு செய்து நிப்பாட்டணும். அது கணவருக்கு உங்களுக்கு யாருக்கும் பிள்ளையா தெரிஞ்சா இந்த மன்னியோ நான் சட்டத்திறனியாத்தோட முடியும் என்று சொல்லி சொன்னேன். நாங்கள் மேக்சிமம் கேட்போம், மேக்சிமத்தை கேட்போம். எடுக்கின்ற பொழுது பேச்சுவார்த்தை அதை நாங்கள் தீர்மானிச்சுக்கிறோம். நாங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது, அவன் இது நடக்காது, இது செய்யலாது, இதை முடிக்கலாது, இது உங்கள்கிட்ட இருந்து இப்படியான ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியே நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா, கேட்காமையும் எங்களை தேவையில்லை. தட்டுங்கள் திறக்கப்படும், நாங்கள் தட்டத்தான் வேணும், கேட்கத்தான் வேணும், செய்யத்தான் வேணும் என்றதுல நாங்கள் உறுதியாக இருப்போம். மிக சுருக்கமாக தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமை உள்ள தேசிய இனம் என்ற திம்பு கோட்பாடு எல்லாத்தையும் விட்டாலும் சர்வதேச சட்டத்துல மொண்டிவீடியோ கன்வென்ஷன் இருக்குல்ல, ஒரு நாடு உருவாகிறதுக்கான அடிப்படை தலைமைகள் எல்லாத்தையும் கொண்ட யுனெஸ்கோவினுடைய மக்கள் என்ற அந்த வரவிலக்கணத்துக்குரிய அனைத்து அடிப்படை அம்சங்களையுடைய மக்களாக தமிழ் மக்கள் இலங்கை நாட்டிலே தேசிய இனமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அவர்களுக்கு இருக்கு. நாங்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒன்றும் நாங்கள் சட்டத்தில் இல்லாத ஒன்றை கேட்கல, சட்டத்தில் இருக்கிறதுல தான் நாங்கள் கேட்கிறோம். அதை கேட்கிற பொழுது நாங்கள் அதை கூடிட்டு குறைஞ்சிட்டு யோசிக்காம எங்களால தமிழ் மக்கள் எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு எப்படி நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்றதுல தமிழ் கட்சிகளும் தமிழ் தேசியத்தை சேர்ந்தவர்களும் அனைவரும் ஒன்றாக பயணித்து ஒரே குடையில இந்த குரலை ஓங்கி ஒழிப்பார்கள் என்று கூறி மிகவும் சிறப்பாக தேசம், தேசியம், சுயநிர்ணயம் என்ற அந்த 3 அம்சங்களையும் வரையறுத்து எனக்கு என்னென்ன செய்தார்கள் தெரியல 4 பேஜில் மிகவும் அழகாக செய்திருக்கிறார் மிஸ்டர் சிரேஷ்ட சட்டத்தரணி காண்டீவன் அவர்கள். அவருடைய அந்த இதை நீங்கள் போய் பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். இன்றைக்கு இந்த மேடை அதுக்கு ஒரு துணையாக இருக்கும். எங்களுடைய 2 சிங்கள சகோதரர்களும் சொன்ன விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு திறமை இல்லை என்று சொல்லி யோசிக்க கூடாது. நாங்கள் அதை நோக்கி நகர வேண்டும், எல்லாரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். அதன் மூலம் தான் எங்களுக்கான தீர்வை நாங்கள் சாத்தியமாக்க முடியும். ஆகவே ஒரு குரலிலே அனைவரும் மக்களாக எங்களுடைய சுயநிர்ணய உரிமையையும் எங்களுடைய தேசம், நாங்கள் தேசிய இனம் என்பதை அடைவதற்காக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு திட சங்கல்பத்தை கொண்டு அருமையான மிக தெளிவான விளக்கமான சட்ட நுணுக்கங்களுடன் கூடிய அந்த 4 பேஜ் ஆர்டிகளுக்கு காண்டியவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.